அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழாட்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது புறப்பொருள் இலக்கணம் பற்றிப்ப. அதனை கூறுகின்ற தொல்காப்பியம் புறப்பொரு வெண்பா மாலை. கூறுகின்ற திணை என்னென்ன, துறை என்னென்ன, அந்த துறைகளின் விளக்கம் என்னென்ன என்பது பற்றி புறப்பொருள் இலக்கண கலைச்சொல் துறை விளக்க அகராதி, அதாவது பாவலர் ஏறு பாலசுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் வழியாக காண இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க நூலின் கருத்துக்குள் செல்லலாம். புறப்பொருள் இலக்கண கலைச்சொல் துறை பொருள் விளக்கம். அதாவது அகர வரிசையில் அமைத்திருக்கின்றார் ஆசிரியர். அதன்படி முதலாவதாக அகத்து உழிஞை, அதாவது உழிஞை திணை புறப்பொருள் வெண்பா மாலையில் இடம்பெற்றிருக்கின்றது. அரணகத்து இருக்கும் நொச்சி மறவரின் பகை அழியுமாறு சினந்து உழிஞையார் அவரை போரிட்டு வென்றதைத்தான் அகத்து உழிஞை. அடுத்து இரண்டாவதாக அகத்தோன் செல்வம். இது பார்த்தீங்கன்னாக்க தொல்காப்பியத்தினுடைய புறத்திணையல்ல 10வது சூத்திரமாக அமைகின்றது. உழிஞை திணை பகைவரால் முற்றுகையிடப்பட்டுள்ள அரணகத்துள் இருக்கும் மன்னனின் தளராமைக்கு காரணமாக அமைந்திருக்கும் உணவு முதலாய செல்வங்களின் வளம். அப்ப மனம் தளராமல் இன்னும் போருக்காக காத்து கொண்டு உள்ள உட்கார்ந்திருக்கின்றான், அந்த அரணகத்தில் உட்கார்ந்திருக்கின்றான். அவனுடைய உணவு முதலாய செல்வங்களின் வளத்தை பற்றி கூறுவதுதான் அகத்தோன் செல்வம். அடுத்து அகத்தோன் வீழ்ந்த நொச்சி தொல்காப்பியத்தின் புறத்திணையலில் 11வது சித்திரமாக அமைந்திருக்கின்றது. உழிஞை திணை பகைவரால் முற்றுகையிடப்பட்டுள்ள அரணகத்து மன்னன் அதனை தவிர்த்து கொள்வதற்கு விரும்பி போர் நிகழ்த்துதல். வீழ்ந்த நொச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க விரும்பி புரிகின்ற போர்னு அர்த்தம். நம்ம வீழ்ந்த அப்படின்னாக்கும் தளர்ந்த அல்லது விழுந்து போன அப்படின்னு நினைப்போம், கிடையாது. இந்த இடத்துல தொல்காப்பியர் கூறுகின்ற பொருள் விரும்பி புரிகின்ற என்ற பொருள். சரிங்களா? அடுத்து அஞ்சுதக தலைச்செல்லல் அப்படிங்கிற துறை, அது வஞ்சி திணையில் இடம்பெறுகின்றது. தொல்காப்பியத்தினுடைய புறத்திணையில் 6வது சூத்திரமாக அமைகின்றது. தன் நிலத்தை அகைப்படுத்திய பகை மன்னன் அஞ்சி கலங்குமாறு அவன் நாட்டு எல்லைக்குள் புகுதல், அதான் அஞ்சுதக தலை செல்லல். தலை செல்லுக்கும் உள்ளே நுழைதல்னு அர்த்தம். அடுத்து அட்டவேந்தன் தொல்காப்பியத்தின் புறத்திணையில் 14வது சூத்திரம் தும்பை திணையில் அமைகின்றது. ஊர்ந்து வந்த யானையோடு பகைவனை கொன்று அழித்த வேந்தன். அடுத்ததாக அடிப்பட இருத்தல், இது உழிஞை திணையில் அமைகின்றது. புறப்பொருள் வெண்பா மாலைகள். நொச்சி மன்னன் சினம் மாறி தன் நிலத்தை விரும்பிய பகை மன்னன் காவல் மறவர் எதிர்ந்த காலை வஞ்சி மறவர் அவரை மேற்சென்று பொருதழித்த வெற்றி மேம்பாடு. வெற்றியினுடைய அடையாளம் அப்படிங்கிறாரு அவரு. பொருது அழித்த அப்படின்னாக்கும் போரிட்டு வென்றன்னு அர்த்தம். சரிங்களா? அதரிடை செலவு கரந்தை திணை புறப்பெறும் வெண்பா மாலையில் அமைகின்றது. போர் இடுவதற்கு ஆற்றாதவர் தவிர்த்த கரந்தை மறவர்கள் கூற்றுவனை ஒப்ப சினந்து ஆண்நிறைகளை கவர்ந்து செல்லும் வெற்றி மறவர் சென்ற வழியை பின்பற்றி செல்லுதல். அது எப்படி அவனுடைய கோபம் எப்படிப்பட்டதான், கூற்றுவனை ஒப்ப. அப்ப கூற்றுவனாக யமன், அவனுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ அந்த அளவுக்கு கோபப்பட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வெற்றி மறவர்கள் சென்ற வழியாகவே பின் சென்று ஆழ்நிறைகளை கவர செல்கின்றார்கள். சரிங்களா? அடுத்து அமரர்கண் முடியும் அறுவகை தொல்காப்பியத்தின் புறத்திணையலில் 21வது சூத்திரமாக அமைகின்றது. இது நல்லா நீங்க பாத்தீங்க உங்களுக்கே தெரியும். தொல்காப்பியத்தை பொறுத்தவரைக்கும் எந்த இயல் எத்தனாவது சூத்திரம் நம்ம பார்க்கிறோம். ஆனா புறப்பொருள் வெண்பா மாலையில் பார்த்தோம்னா எந்த திணையில் இடம்பெறுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதுதான்பா வேறுபாடு. சரிங்களா? அடுத்து பாடான் திணையில் இடம்பெறுகின்றது. வெற்றி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, காஞ்சி ஆகிய 6 திணைகளின் போர் நிகழ்த்திய வீரர்களுடன் பாடான் பகுதிக்கு உரிய வகையில் வெற்றி சிறப்பு எய்திய அறுவகை வீரர்கள் பால் நிறைவுறும் பாடான் பகுதி. அமர்ன போர்னு அர்த்தம், அமரர்னாக்கும் போர் மறவர்னு அர்த்தம். இதற்கு அமரர் தேவர் என்றும் அவர் கண்ணே ஒத்து முடிபவனாகிய முனிவர் பார்ப்பார் ஆநிறை மழை முடிவுடைய வேந்தர் உலகு என்னும் 6 வகை என்றும் நச்சினார்க்கினியர் பொருள் கூறுவார். அவ்வுரையின் பொருத்தமின்மையை தொல்காப்பிய ஆராய்ச்சி உரையுள் கண்டு கொள்ளுக. நமக்கு வேண்டிய கருத்து இதுதான்பா, அதை பார்த்து கொள்ளுங்க.
இது பாத்தீங்கன்னாக்க நமக்கு அந்த உறுதி குற்று காரணம் என்கின்ற வகையிலும் அமையும், ஒரு மதிப்பெண் தெரிவுடையிலும் வரும். இதற்காக பொருள் தருகின்ற உரையாசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நச்சினார்க்கினிய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அரச உழிஞை. அது பாத்தீங்கன்னாக்கா உழிஞை திணையில் புறப்புற வெண்பா மாலையில் இடம்பெறுகின்றது. பகைவரின் அரசரை முற்றும் உழிஞை வேந்தனது செயலும் பண்பும் ஆகிய வீறுகளை விளம்புவது. வீறு அப்படின்னாக்கும் அவர்களுடைய தைரியம், துணிச்சல், வீரம் ஆகியவற்றை எடுத்து கூறுவதுதான் அரச உழிஞை. சரிங்களா? அடுத்து அரச முல்லை. அது வாகைத்திணையில் இடம்பெறுகின்றது. புறப்புற வெண்பா மாலை. பெரும் பகையையும் தன் ஆற்றலால் வென்று வருந்த செய்யும் வேந்தனது இயல்பினை கூறுதல். அப்ப அடுத்தவங்க எல்லாம் அழிந்து போகுமாறு வருந்துமாறு தம்முடைய பகையினை என்ன செய்கின்றான்? தன்னுடைய ஆற்றலால் வெல்லுகின்றான். அப்படிப்பட்ட அரசனது இயல்பினை கூறுவதுதான் அரச முல்லை. அடுத்ததாக அரச வாகை. வாகைத்திணை புறப்புற வெண்பா மாலை. பகைவரை வெல்லுதற்குரிய ஆற்றலும் பண்பும் உடையான் என அம்மன்னவனது இயல்பை கூறுதல். அரும்பகை தாங்கும் ஆற்றல். தொல்காப்பியத்தின் புறத்தனை இயலில் 17வது சூத்திரமாக அமைகின்றது. வாகை திணையை கூறுகின்றது. வெல்லுதற்கு அருமைப்பாடுடையதொரு படையை தடுத்து வெல்லும் அரும் செயல். அடுத்து அருளொடு நீங்கள். வாகைத்திணை புறப்புற வெண்பா மாலை. உலகத்து உயிர்கள், அதாவது மக்கள் பல்லாற்றாலும் எய்தும் நலிவினை எண்ணி சான்றோர் இவ்வுலக பற்றினை விட்டு அருள்நிலை எய்துதல் உறுதி பயக்கும் எனல். உறுதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் வீடு பேருன்னு சொல்றோம் இல்லையா, 4வதான இன்ப பொருள், இன்ப நிலை, அதுதான் அதனை கூறுவது. அடுத்து அருளொடு புணர்ந்த அகர்ச்சி. தொல்காப்பியத்தின் புறத்திணை இயலில் 17வது சூத்திரமாக அமைகின்றது. வாகை திணை. அதாவது மண்பத இடத்து கைமாறு கருதாமல் பரிவும் இரக்கமும் அன்பும் ஈகமும் முதலாய அருள் உணர்வு நிறைந்து புரியும் செயல்களான் விளங்கும் வெற்றி நிலைதான் அருளோடு புணர்ந்த அகர்ச்சி. அப்ப இவர் கூறுகின்ற அருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கோ, அது என்னடா இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த இதை சான்றோர்கள் இவ்வுலக பற்றினை விட்டு விட்டு 4வது இன்ப பொருளாகிய வீடு பற்றிய இந்த உலகத்துல எது நிலையானது அப்படின்னு சொல்லி அதனை எடுத்து கூறுவது. ஆனா இவர் கூறுவது என்ன? கைமாறு கருதாமல் அந்த பகையரசன் என்ன செய்கின்றார்? பரிவும் இரக்கமும் அன்பும் ஈகமும் முதலாக அருள் உணவு நிறைந்து செய்கின்றான். அப்படிப்பட்ட வெற்றி நிலைதான் இது என்று கூறுகிறார். அப்ப 2 துறைகளுடைய விளக்கம் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க. சரிங்களா? அடுத்து அவிப்பலி. வாகைத்திணையில் புறப்புற வெண்பா மாலை. தன்னை புறந்து வரும் அரசனுக்கு செஞ்சோற்று கடன் பட்டுள்ளேன் என ஒரு மறவன் அரசனுக்கு வெற்றி வாய்க்க வேண்டும் என்று தன்னை வெற்றி தெய்வத்திற்கு பலியாக கொடுப்பது. ஆவிப்பலி என்பது அவிப்பலி என ஆக்கம் பெற்றது என்று கூறுவர் உரையாசிரியர். ஆருயிர் என்னும் அவிவேட்டார் என நூலாசிரியர் கூறுதலால் அவி என்பது என்ன? வேள்வியில் கொடுக்கும் பலி என்பது அவருடைய கருத்தாக அமைகின்றது. சரிங்களா? அரசனுடைய வெற்றிக்காக தன்னையே பலி கொடுத்தல் மறவன் ஒருவன். அடுத்து அவையமில்லை. வாகத்தினை புறப்பொருள் வெண்பா மாலை. அரங்கூறு அவையின் கண் நடுவராய் அமர்ந்து வழக்கினை ஆராய்ந்து நடுவுநிலை பெறாமல் கூறும் அவை நடுவரின் வெற்றியை கூறுவது. ஐபடை தாங்கள். நொச்சித்திணை புறப்புற வெண்பா மாலை. நமது படை வீரர்களை சூழ்ச்சி கண்டு சினந்து இகழ் பெருக அப்படையினரை கொண்டே பகைவரை தடிந்து அரணை காத்தது. அதுவே ஐவடை தாங்கள். அறிவன் தேயம். அது தொல்காப்பியத்தின் புறத்திணையியலில் 16வது சித்திரமாக அமைகின்றது. வாகை திணையை கூறுகின்றது. மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயம். குறைவற்ற செயல்பாடுடைய நாள் கோள் ஞானம், அதாவது நட்சத்திரம் கிரகம் உலகம் ஆகிய 3ஆலும் நிகழும் மூவகை காலங்களையும் நூலாலும் நுண் அறிவாலும் அறிந்து செயலாற்றிய அறிவன் வாகை எடுத்து கூறுகின்றார் அறிஞர். அவரைத்தான் அறிவன் சொல்றாங்க. அவருடைய வெற்றியின் அர்த்தம் செயலாற்றுதலாவது நாள் முதலியவற்றின் இயக்கங்களை கணித்து அறிந்து உலகிற்கு நன்மை பெருகவும் தீமை அருகவும் மந்திரங்களாலும் வேள்விகளாலும் புரியும் வெற்றிகளாம். அப்ப இந்த ஆளுகின்ற அரசனுடைய அந்த நாள் கோள் ஞானம் எல்லாம் பார்த்து ஒரு அறிவனானவன் என்ன செய்கின்றான்? இந்த உலகத்துல நன்மையெல்லாம் பெருகணும், தீமையெல்லாம் குறையணும் என்று தம்முடைய மந்திரங்களால வேள்விகளால செய்து அவற்றை நிலைக்க செய்கின்றான் அல்லவா? அதாவது நன்மைகள் பெருக செய்கின்றான் அல்லவா?
அவனது வெற்றியை கூறுவதுதான் அறிவன் வேயம் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். அடுத்து அறிவன் வாகை. வாகை திணையில் இடம்பெறுகின்றது புறப்புற வெண்பாமாலை. அரசனது வெற்றி புகழ் நிலை பெற காலங்களையும் நன்கு உணர்ந்து தப்பாத வாய்மொழி கூறும் அறிவரது வாகையை கூறுவது. இரண்டும் ஒரே மாதிரிதான் ஒத்து போயிடு. அதாவது முக்காலங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாட்சி மட்டும்தான் இருக்கு பாருங்களேன். ஆனால் அந்த துறையினுடைய விளக்கம் எப்படி மாறுபடுது பாருங்க. அங்க அவனுடைய வெற்றியை கூறுவது, இங்க பாத்தீங்கன்னா அரசனது வெற்றியை புகழ்பெற நிலைத்திருக்கணும் அப்படின்றக்காக கூறுவது. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகளை நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. அடுத்து அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம். தொல்காப்பியத்தின் புறத்திணையில் 16வது சித்திரமாக அமைகின்றது. வாகை திணையாக கூறப்படுகின்றது. ஓதல், ஓதுவித்தல், தூது போதல், தேவர் கோட்டம் முதலாயவற்றை பேணுதல், துணைவையில் சேரல், ஓதுவித்தலால் பொருள் செய்தலாகிய அறுவகையினும் செயலாற்றும் அந்தனர் பகுதியினர் தம் செயலால் பெரும் வாகை. நச்சினார்க்கினியர் வேத மரபினை மேற்கொண்டு விரித்து உரைப்பார். அதாவது வேத வகையால் செய்கின்ற அந்தணர்களுடைய வெற்றி, அதுதான் அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம். அந்த அறுவகை என்ன அப்படிங்கிறது தான் இந்த 2 வரிகள்ல கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? அடுத்து அணைநிலை வகை. தொல்காப்பியத்தின் புறத்திணையில் அதே 16வது சித்திரத்தில் இடம்பெறுகின்றது வாகை திணை. பார்ப்பன பக்கம் முதலாக கூறப்பெற்ற 6 பகுதியும் நிலைக்களமாக அவற்றுக்கண் தோன்றிய வேறுபட்ட கூறுபாட்டோடு வரும் வாகை என்பார் நச்சினார்க்கினியர். அத்தொடர் மனைநிலை வாகை. அது அணைநிலை வாகை. மனைநிலை வாகை என்பதுதான் அமைய வேண்டும். ஆனால் இங்க அணைநிலை வாகைன்னு வந்திருக்கு. அதாவது மனைக்கிழமை பூண்டு ஒழுகும் முதுகுடி மகளிரின் திரள்னாக திறமைன்னு அர்த்தம், மிகு வாகை பகுதிகள் என்பது பொருள். அவை என்னென்ன? முதுகுடி மகளிரின் திரள் மிகுதி என்னென்ன? மூதின் முல்லை, இல்லாள் முல்லை, நான் முல்லை. இது முக்கியமானதுப்பா, பார்த்துக்கோங்க. இந்த வரிசை முறையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா வரிசைப்படுத்துதல்லையும் வரும். அதே சமயத்துல முதுகுடி மகளினுடைய திறள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய விடைகள் 4 கொடுப்பாங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒன்று மாறுபட்ட கருத்தாக இருக்கும். அப்ப சரியான விடையை நம்ம தெரிவு செய்யணும். இதனை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆ கோள். ஆனா நமக்கே தெரியும் ஆ நிறை. தொல்காப்பியத்தின் புறத்திணையில் 3வது சித்திரமாக வெற்றி திணையில் அமைகின்றது. எதிர்த்த கரந்தை மறவரை வீழ்த்திய பின் தொழின்கண் நிறைந்த ஆநிறைகளை வெற்றி மறவர் அகப்படுத்தி கொள்ளுதல். அதாவது வெற்றி திணையில புறப்புற வெண்பா மாலையில் இடம்பெறுகின்றது. எப்படி பாருங்களேன், அவருடையது புறத்திணையில 3வது சித்திரமாக அமைவது இந்த மாதிரியான பொருள்ல அமையுது. அதாவது வெற்றி மறவர் கைப்பற்றுவதாக இவர் காட்டுகின்றார். ஆனா புறப்புற வெண்பாமலை எப்படி பாருங்களேன், பகைவர் முனையெடுத்து அவரை கடந்து ஆரவாரித்து வெற்றி மறவர் கன்றுகளோடு பசு நிறைகளை கை கொண்டது. சரிங்களா? ஒரே மாதிரியான செயல்கள் தான், ஆனால் இடம்பெறுகின்ற துறை அதுவும் ஒரே மாதிரி தான். சரிங்களா? இதுல சூத்திரம் அமைகின்றது, திணையில் அமைகின்றது. அடுத்ததாக ஆட்சி காஞ்சி. தொல்காப்பியத்தின் புறத்திணையலில் 19வது சித்திரம் காஞ்சி திணை. நீட்ட கணவனை தீர்த்த வேலினானு தன் உயிரை உடம்பினின்றும் பெயர்த்த மனைவியை கண்டோர் அஞ்சிய நிலை அஞ்சிய காஞ்சி. அந்த அஞ்சி என்பதுதான் ஆட்சியின் ஆயிடுச்சு. அப்ப தன்னுடைய கணவன் இன்னுயிர் நீத்தான், அதனை தாங்க பெறாத மனைவி என்ன செய்கின்றார்? தன்னுடைய அந்த வேளால எடுத்து கணவனை கொன்ற வேல் எதுவோ அந்த வேளாலே தன் உயிரை மாய்த்து கொள்ளுதல். அதனை பார்த்தவர்கள் அஞ்சுதல். அந்த அஞ்சி என்பதுதான் ஆஞ்சி காஞ்சி என ஆக்கமுற்றது. இது பார்த்தீங்கன்னா காஞ்சி திணையில இடம்பெறுகின்றது புறப்புற வெண்பா மாலை. இது 2 வகை கருத்தால கூறுகின்றார்ப்பா. காதல் கணவனுடைய செறிந்த நெருப்பிலே மூழ்கி மடியும் காதலியின் கற்பு சிறப்பினை கூறுவது. அடுத்து 2வது கருத்து என்ன? தலைவன் மடிந்ததற்குரிய வேலினால் தானும் மடிந்த தலைவியின் நிலைமையை கூறுவது. 1 அவருடைய சிறப்பினை கூறுவது, 2வது அந்த வேளாலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றார், அப்படிப்பட்ட அந்த தலைவியின் நிலைமையை கூறுவது என்று ஐயனார் இதனார் கூறுகின்றார். சரிங்களா? அடுத்து ஆடல் வென்றி. இது ஒளிபியல்ல புறப்புற வெண்பா மாலையில் இடம்பெறுகின்றது. பன்னிசைக்கும் தானத்திற்கும் ஏற்ப மெய்ப்பாடு காட்டி வேந்தன் காணுமாறு ஆடல் மகள் ஆடும் துடி கூத்து. இது முக்கியமானதுப்பா. எந்த வகை கூத்துன்றது பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு வகையான இசை நடனம் இருக்கின்றது. அந்த மாதிரி இது துடி கூத்து. அது வாகை திணைக்குரிய ஓர் இயல்பு. சரிங்களா? அடுத்து ஆண்பார் கிளவி. இது பார்த்தீங்கன்னாக்கா இருபால் பெருந்திணை அப்படிங்கிற திணையில் இடம்பெறுகின்றது வெற்றி திணை. அது பார்த்தீங்கன்னாக்கும்
இருபால் பெருந்திணைக்குரிய துறைகளுள் ஒன்று. விருப்பமிக்க காமவேட்கை எல்லை கடத்தலால் ஏக்கமுற்று மயங்கி நிற்கும் தலைவன் தலைவியிடம் கூறும் கூற்று. அவள் மேல எல்லை இல்லாத அளவுக்கு காதல். அதனால அவன் என்ன, அது வந்து எல்லை கடந்து போகின்றது, எல்லை கடந்து போகின்றது, அதான் எல்லை கடத்தலான்றது. அதனால அவன் ஏங்கி போய் என்ன செய்கின்றான், தலைவன் தலைவியிடம் கூறுகின்ற கூற்றுதான் ஆண்பார் கிழவி. அடுத்து ஆத்தண்டு ஓம்பல். இது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தின் புறத்திணையில இரண்டாவது சித்திரமாக அமைகின்றது. வெற்றித்தனைக்காக பகை புலத்தாரது ஆநிறைகளை களவினால் கொணரச் செய்து அவற்றை பேணி காத்தல். இங்க ஆ பெயர்த்து தருதல் தொல்காப்பியத்தின் புறத்திணையில ஐந்தாவது சித்திரம் ஒளிபியல்ல அமைகின்றது. வெற்றி மறவர் கவர்ந்த ஆநிறைகளை வேற்றுப்புல மறவர் அதாவது கரந்தையர் மீட்டு தருதல். சரிங்களா. அடுத்து ஆர் தொல்காப்பியத்தின் புறத்திணையலில் ஐந்தாவது சித்திரமாக இதுல இது பார்த்தீங்கன்னா புறப்பெரு வெண்பாமாலையில பொதுவியல் திணையில் அமைகின்றது. போர் மறவர் சூடும் ஆத்திப்பூ, ஆத்தி மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சோழ வேந்தற்குரிய அடையாளப்பூ. விரல்படை மறவர் வெண்சமங்கானின், வெண்சமங்கானின்னா என்ன அர்த்தம், சமம்னா போர்னு அர்த்தம். அப்ப மிகுந்த பெரும் படையுடைய பெரிய போர் இருக்கு இல்லையா, அதை காணும் பொழுது மரப்போர் செம்பியன் மலைபூ உரைத்தது என்பார் அய்யனார் இதனார். அந்த நேரத்துல வேந்தனானவன் கூடிக்கொள்ளுகின்ற பூ, அதுவும் யாருக்குரிய பூ, சோழவேந்தருக்குரிய அடையாள பூ. சரிங்களா. அடுத்து ஆரமர் ஓட்டல் தொல்காப்பியத்தின் புறத்திணையலில் ஐந்தாவது சித்திரமாக ஒழிபியலுக்காக போர் மேல் செல்லும் வெற்றி மறவரை போர் எதிர்த்து மறவர் பின்னிட செய்தல். அமர் என்பது ஆகு பெயரால் போர் மறவரை உணர்த்தி நின்றது. அப்ப அமர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், சாதாரண வந்து அமரர் அந்த மாதிரியான சொல்லு ஆட்சி செய்வார்கள். ஆனா இங்க ஆகி வருகின்றது யாருக்கு, போர் மறவனுக்கு ஆகி வருகின்றது. எனவே இது ஆகு பெயர். அடுத்து ஆரையில் உள்ஞை. இது பார்த்தீங்கன்னா உள்ஞை திணையில் இடம்பெறுகின்றது புறப்புற வெண்பாமாலை. பகைவருடைய நெடிய மதில் அரணின் சிறப்பையும் திண்மையையும் எடுத்து உரைப்பது. அப்ப அந்த மதில் இவ்வளோ உயரம் இருக்கின்றது, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன, அதே சமயம் அந்த மதிலானது மிக வலிமை மிக்கு காணப்படுகின்றது, அவற்றையெல்லாம் எடுத்து கூறுவதுதான் ஆரையில் உள்ஞை. அடுத்து எயில் அப்படின்னாக்கும் மதில் சுவர். சரிங்களா. ஆழ்வினை வேள்வி பாடான் திணையில் இடம்பெறுகின்றது புறப்புற வெண்பாமாலை. போர் மேல் சென்று வினைமுற்றி வந்த மாவீரன் மனைவேள்வியாகிய விருந்தோம்பலை கூறுவது. ஏன்னா ஒரு மன்னன் என்னன்னு ஆட்சி புரிவது மட்டும் கிடையாது, விருந்தோம்புதலையும் மேற்கொள்ளுதல் வேண்டும், அதையும் சிறப்பாக அவன் கை கொள்ள வேண்டும். அப்போ போர் முடித்து வந்தாலும் சரி அவன் என்ன செய்யறான், மனைவேள்வின்றது நிறைய இருக்கு, அதுல ஒரு பிரிவு விருந்தோம்பல். சரிங்களா. அடுத்ததாக ஆளறி பிள்ளை கரந்த திணையில் இடம்பெறுகின்றது புறப்புற வெண்பாமாலை. தன் மேல் வரும் பகைவரை விலக்கி ஒரு தனியனாக நின்று பகை வீரரை வெட்டி வீழ்த்துவது. சரிங்களா. தனி ஒரு வீரனாக நின்று வெட்டி வீழ்த்துவதுதான் ஆளறி பிள்ளை. பிள்ளை அப்படின்னாக்கும் சொல்லுவாங்க இல்லையா, இளங்கன்று பயம் அறியாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற பத்தி அவனுக்கு கவலை இல்லை, விளைவு கருதாமல் மிக அறியாத ஒரு இளம் வயதுடைய சிறுவன் அப்படிங்கிறது தான் இங்க பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆனந்த பையு அது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பில் பொதுவியல் பாலையில புறப்புற வெண்பாமாலையில் இடம்பெறுகின்றது. கணவன் இறந்தமை கண்டு உளம் மெலிந்த தலைவி மிக்க இடுமையினால் வருந்துவது. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனம் வருந்தி அதனால் அவள் துயர் வருகின்ற நிலைதான் ஆனந்த பையுள். ஆனந்தம் இதுவும் சிறப்பில் பொதுவியல் பாலையில புறப்புற வெண்பாமாலைகள் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக கூறுகின்றார் அய்யனார் இதனார். ஒன்று தலைவன் விழுப்புண் பட்டானாக நிகழும் சகுனங்களும் வாய்ப்புள் எனப்படும் விருச்சியும் மாறுபடுவது கண்டு தலைவி அஞ்சி நடுங்குவது. என்னன்னு தெரியல, அந்த பறவை வந்து வாய்ப்புள்ன்றது ஒரு வகை பறவை, அது என்னன்னு தெரியல. அந்த பறவை சாதாரண பறவைகள் இடம் இருந்து வளம் சென்றால் நலம்னு சொல்லுவாங்க, ஆனா வளம் இருந்து இடம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கெடுதல். அதே போன்று கூட்டத்திலிருந்து அந்த பறவைகள் பறக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ஒரு வரிசை முறை மாதிரி இருக்கும். அந்த வரிசை முறை இல்லாமல் மாறுபட்டு திரிகின்ற நிலையில இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அதுவும் கெட்ட சகனம் என்று கூறுவார்கள். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது தலைவி அஞ்சி நடுங்குகிறாள். அதே போன்று இரண்டாவது கருத்து தலைவன் போர் மேல் சென்றானாக நிகழும் ஒவ்வாத சகுனமும் விருச்சியும் கண்டு தலைவி கலங்குவதும் ஆனந்தம் எனப்படும். அப்ப அவன் வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு
சகுனங்களா நடக்குது. அதை பார்க்கும்போது அவருக்கு அஞ்சி நடுங்குகிறாள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆனந்தம் என்கின்ற துறையை சார்ந்தது. ஆக 2 கருத்துக்களை கூறுகின்றார் ஐயனார் இதனார் சிறப்பில் பொதுவியல் பால என்கின்ற துறையில். அடுத்து இகழ்மதில் குடிமி கொண்ட மண்ணு மங்களம் தொல்காப்பியத்தின் புறத்திணையலில் 11வது சூத்திரமாக அமைகின்றது. உயிரை திணைக்காக, அதாவது அரணகத்தின் அகத்து புக்க வேந்தன் மதிலகத்து பகை வேந்தனது கோவில் முடியினை கை கொண்ட வெற்றியால் அதன் கண் அமர்ந்து நீராடுதல் ஆகிய மங்களம். மண்ணுதல் அப்படின்னா நீராடுதல் அர்த்தம்பா. மங்களம்னா சிறப்பு, நமக்கே தெரியும். நல்ல சகுனம், நல்ல நிகழ்ச்சி அப்படின்னா மங்களம் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்க. அடுத்து இயங்குபடை அரவம் தொல்காப்பியத்தின் புறத்திணையில் 7வது சித்திரமாக வஞ்சி திணைக்காக அமைகின்றது. 4 வகை படையினரும் எழுச்சியுற்ற பகைவரின் மிகையினை அழிக்க செல்லும் அவரது ஆர்ப்பு அரவம். படையை அப்படி கிளம்பி போகணும்னு இப்ப நம்ம சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேல நடந்து போறாங்க, 15 பேருக்கு மேல நடந்து போறாங்கன்னு ஒரு சத்தம் கேட்கும் நமக்கு. அப்ப அரவம்னு சொல்லுவோம். அரவம்னாக்க சத்தம்னு அர்த்தம், ஒலின்னு அர்த்தம். அப்போ இந்த படைகள் அப்படி போற பார்த்து அதனால் எழுகின்ற அந்த சத்தம் தான் படை அரவம். சரிங்களா. அடுத்து இயன்மொழி வாழ்த்து தொல்காப்பியத்தின் புறத்திணைகளில் 29வது சூத்திரம் பாடான் திணைக்காக பரவலும் புகழுமாக பாடுதற்கு உரியாரை அணுகி சென்று அவர் தம் பெருமையை வாழ்த்துவதுதான் இயல்மொழி வாழ்த்து. இதையே 2 விதமாக உரை கூறுவார்கள். எப்படி அப்படின்னாக்கும் பாடான் அப்படின்னு சொல்லி புறப்பெரு வெண்பாமாலையில் அமைகின்றது. அதாவது பாடான் திணையில் இன்னோர் இன்னவை கொடுத்தார் நீயும் அன்னோர் போல அவை எமக்கு ஈக என என்னோரும் அறிய எடுத்துரைத்தல். இந்த மாதிரி இவரு இந்த மாதிரி பொருள்லாம் கொடுத்தாரு, அதே மாதிரி நீயும் அவரை மாதிரியா அந்த பொருளை எனக்கு தர வேண்டும். ஈக அப்படின்னாக்கும் தாருங்கள் அப்படின்னு ஒரு பொருள். சரிங்களா என்று கூறுவது. அடுத்து 2வது கருத்து கூறுகின்றார் ஐயனார் இதனார். மயக்கமற்ற கீர்த்தியை உடைய மன்னவன் முன் பண்பு முதலியவற்றை போற்றி புகழ்ந்து கூறுதல் இயல்மொழி வாழ்த்து. அப்ப 2வது கருத்து என்ன? அதாவது கொஞ்சம் கூட ஒரு சந்தேகமே நமக்கு தேவையில்லை, ரொம்ப தெளிவான புகழை கொண்டவன் அந்த மன்னன், அவனுடைய பண்பு முதலானவற்றை போற்றி புகழ்ந்து கூறுவதுதான் இயல்மொழி வாழ்த்து. இயல்புனா என்ன அர்த்தம்? இயல்புன்னு அர்த்தம். சரிங்களா. மொழினா கூறுதல், வாழ்த்து. அப்ப அவனுடைய இயல்பினை எடுத்து வாழ்த்துதல் என்று பொருள் என்று ஐயனார் இதனால் 2 வகை பொருளில் கூறுகின்றார்ப்பா. அடுத்ததாக இல்லவை நகுதல் பெருந்திணையில் இடம்பெறுகின்றது. புறப்புரை வெண்பாமாலை பரத்தமையை மறைத்த தலைவனை நோக்கி தலைவி உண்மை அல்லாதவற்றை கூறி தானும் புலவி தனிந்தாளாக கூறி நகைத்தலை செய்வது. அப்ப பரத்தமையை நோக்கி சென்ற தலைவன் மீண்டு வந்திருக்கின்றார். அப்போ இல்லாதவற்றை கூறி என்ன செய்கின்றார்? அதை நடந்தது போல சொல்லி எனக்கும் ஊழல் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி பொய்யாக கூறி சிரிப்பதுதான், அதான் நகைத்தல்னா சிரித்தல் என்று கூறுவதுதான். யாரு? தலைவி. அடுத்து இல்லான் முல்லை, இது முல்லை திணையில் இடம்பெறுகின்றது. அதாவது பொதுவியல், முல்லை பொதுவியல் பால, அதுல புறப்புரை வெண்பாமாலை தனது காதல் கணவனை வாழ்த்தி பலரும் இசைக்கும் இனிய புகழை கூறும் இல்லாதது சிறப்பினை எடுத்து உரைப்பது. தலைவனை இப்படியெல்லாம் பாடினாங்க, வாழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லி தலைவி இப்போ அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட தலைவியை பற்றி பேசுவதுதான் இல்லான் முல்லை. அடுத்து இரவு நீடு பருவரல், இது கைக்கிளையில் புறப்புரை வெண்பாமாலையில் இடம்பெறுகின்றது. மனையிடத்து தனித்திருந்து வருந்தும் தலைவி இரவின் கண் கலங்கும் நிலையை சொல்லுவது. என்னது? தூக்கமே வரல, இந்த இரவானது நீண்டு செல்கின்றது என்று அவள் வருந்தி கூறுதல். அடுத்து இரவுதலை சேரல் பெருந்திணையில் இடம்பெறுகின்றது. புறப்புரை வெண்பாமாலை தலைவனை காணும் விருப்பினால் செறிந்த இருளின் கண் தன் இல்லத்தை நீங்கி செல்லுதல். அப்ப அவனை போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால அவ என்ன செய்கின்றாள்? அடர்ந்த இருட்டு, அந்த வழியில தலைவி என்ன செய்கிறார்? தன்னுடைய வீட்டினை விட்டு செல்லுகின்ற நிலைதான் இரவுதலை சேரல். சேரல்னா செல்லுதல்னு அர்த்தம்ப்பா. சரிங்களா. அடுத்து இருநிலம் தீண்டா அருநிலை தொல்காப்பியத்தின் புறத்திணையலில் 13வது சூத்திரமாக அமைகின்றது. தும்பை திணைக்காக தும்பை போரில் எதிராளியால் வெட்டுண்ட வீரர்களின் குறை உடம்பும் உறுப்புகளும் நிலத்தை தீண்டி கிடவாமல் எழுந்தெழுந்து துள்ளும் நிலை. அருநிலை அப்படின்னாக்கும் நீருள் கிடக்கும் அட்டை என்றும், அட்டை இருக்கூறாக வெட்டுண்ட வழி அவை தனித்தனி இயங்குமாறு வெட்டுண்ட தலையும் உடம்பும் எழுந்து துள்ளுதல் என்பார் இளம் புறனார். இதனை அட்டை ஆடல் என்று கூறுவர் இடைக்கால உரை ஆசிரியர். சரிங்களா.
இது பாத்தீங்கன்னா இதனை பொருந்தாது என்று தொல்காப்பிய ஆராய்ச்சி காண்டிகையில் கண்டு கொள்க. அதாவது அட்டைப்பூச்சி தண்ணிக்குள்ள இருக்க அட்டைப்பூச்சியை வந்து ரெண்டா வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யும், துண்டி கொண்டே இருக்கும் இந்த இரண்டு இதுவும். அது போன்று வெட்டுண்ட வீரன் என்ன செய்கின்றான், அவனுடைய குறவுடமும் உறுப்புகளும் பார்த்தீங்கன்னாக்கும் நிலத்துல அப்படியே இருக்காது, மீண்டும் மீண்டும் துள்ளி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலைதான் வந்து இருநிலம் தீண்ட அருநிலை. சரிங்களா. அடுத்து இருபால் பெருந்திணை, இது புறப்புற வெண்பா மாலையில் இடம்பெறுகின்றது. பெருந்திணை படலத்தின் ஒரு பிரிவு 17 துறைகளை உடையது. அடுத்து இருமூன்று மரபின் ஏனோர் பக்கம், தொல்காப்பியத்தின் புறத்திணையில் 16வது சித்திரமாக வாகைத்திணைக்காக அமைகின்றது. ஆகமம் முதலாகிய கலைகளை ஓதலும், தூது போதலும், துணைவயிர் சேரலும், காவல் மேற்கொள்ளலும், வாணிகம் முதலியவற்றால் பொருள் ஈட்டலும், உழுது பயன் விளைத்தலும் ஆகிய அறுவகைப்பட்ட வினைகளின் கண் அந்தணரும் அரசரும் அல்லாதார் ஆகிய வணிகரும் வேளாளரும் ஆகிய ஏனோர் தத்தம் கூற்றை பாகுபட மிகுந்தலால் எழுதும் வாகை பகுதிகள். அதான் இருமூன்று. இருமூன்றுன்னா 2 பெருக்கல் 3 ஆக 6. அந்த 6 என்னென்ன அப்படிங்கிறது தான் இங்க சொன்னாரு. சரி, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்தனர் கிடையாது, அரசர் கிடையாது, வாணிகரும் வேளாளரும். இது நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா வந்து ஒவ்வொரு துறையும் வந்து 4 வகை வர்ணங்கள் நம்ம சொல்லுவோம். அந்த வர்ணத்துல யாருக்கு பொருந்துது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா. ஏனோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த ஏனோர்லயே நம்ம புரிந்து கொள்ளலாம் அந்தணரும் அரசரும் கிடையாது என்பதை. சரிங்களா. ஒவ்வொரு சொல்லும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கும் அதுலயே சின்ன குறிப்பு இருக்கு, ஒரு அடையாளம் மாதிரி. அதை வைத்தே நம்ம தெளிவான விடை எழுதலாம்ப்பா. சரிங்களா. இவர்கள் அடைகின்ற இந்த 6 வகை செயல்களை அடைகின்ற வெற்றி தான் இந்த இருமூன்று மரபின் ஏனோர் பக்கம். அதாவது பொதுப்பட ஏனோர் என்றதனால் ஏனைய சிற்றரசர், குறுநில மன்னர், அமைச்சர், தானை தலைவர், நல்லிசை புலவோர், பாணர் முதலிய கலைஞர்கள், பிற கலை வல்லுநர்கள் அவர்களுடைய வகையையும் நாம் கொள்ளலாம் என்று அவர் கூறுகின்றார். அப்ப இன்னும் வேற யார் யார் இருக்காங்க ஏனோர் அப்படின்னாப்போ இங்க 2 வரிகள்ல கூறிய கருத்து. சரிங்களா. அடுத்து இருமூன்று மரபின் கல், இது தொல்காப்பியத்தின் புறத்திணையில் 5வது சூத்திரமாக இடம்பெறுகின்றது. போரில் பட்ட மா வீரனுக்கு எழுப்ப பெறும் கல் பற்றிய நிகழ்ச்சி 6 வகைப்படும். என்னென்ன? காட்சி, கால்கோல், நீர்ப்படை, நடுதல், அந்த நடுதல்னு சொல்லுவாங்க, பெரும்படை வாய்த்தல். சரிங்களா. காட்சி அப்படின்னாக்கும் கல்லை போய் பார்க்கறது, கால்கோல் அப்படின்னாக்கும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வருவது, நீர்ப்படை அப்படின்னாக்கா அந்த கல்லை நீராட்டுதல், புனித நீரால் நீராட்டுதல், நடுதல் அந்த கல்லை எடுத்து வைத்து நடுதல், பெரும்படை வாய்த்தல் அந்த கல்லில் வந்து வீரனுடைய பெயர், சிறப்பு, செயல்கள் ஆகியவற்றையெல்லாம் எழுதி எடுத்து அந்த கல்லில் பொறித்து அதனை நட்டு அதனை என்ன செய்வாங்க, அடுத்ததாக வாழ்த்தி வணங்குவார்கள். இன்னும் என்ன செய்வாங்க அப்படின்னா சுற்றி சுவர் எழுப்பி கோயிலாகவும் ஆக்குவது உண்டு என்று நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. இப்ப இந்த காட்சி, கால்கோல் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து இப்ப நம்ம அகர வரிசை பார்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வரிசைகள்ல நம்ம இது பற்றிய விளக்கங்களை இன்னும் நல்லா பார்க்கலாம்ப்பா. சரிங்களா. அடுத்து இருவர் தலைவர் தகுதி பக்கம், தொல்காப்பியத்தின் புறத்திணையில் 14வது சூத்திரமாக தும்பை திணையில் இருவரு வேந்தர் தம் தானே தலைவர்கள் தம்முள் மைந்து பொருளாக பொருது அழிந்த தும்பையின் துறை. தும்பைனா என்ன சொல்லியிருக்கோம், பறந்துபட்ட நிலத்துல இந்த மன்னனும் இந்த மன்னனும் நேர போர் புரியுது. இது பாத்தீங்கன்னா 2 பேருமே இறந்து போவதிலும் உண்டு. அப்படிப்பட்ட அழிந்து போன நிலையை கூறுவதுதான் இது. இருவரும் தமிழ்நிலை தும்பத்திணையில் இடம்பெறுகின்றது. புறப்புற வெண்பா மாலைகள் தத்தம் படைகள் களத்திலே மடிந்தாராக இருவரும் வேந்தர்கள் தாமும் தம்முள் பொருதுபட்ட நிலை. அப்ப நம்ம சொன்ன அதே இதுதான். தும்பை நிலம் அப்படிங்கிற போது 2 பேரு வேந்தரும் பரதுபட்ட நிலத்தில் தம்முடைய வீரத்தை மட்டுமே, அதே சமயம் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு போரிடுவது. அப்படி போரிடும்போது படைக்களத்துல தன்னுடைய வீரர்கள்லாம் மடிந்து போனார்கள். இப்போ மன்னரும் மடிந்து போதல். சரிங்களா. இற்கொண்டு புகுதல் பொதுவியல் திணையில் இடம்பெறுகின்றது. புறப்புற வெண்பா மாலைகள் இருபெரு வேந்தர் நிகழ்த்திய போரிடத்து பொருது மறைந்தவனுக்கு கல் நிறுவி அக்கல்லை பரவி கோவிலிடத்து கொண்டு புகுந்தது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெரியுமா, கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வகை துறை இது. சரிங்களா. அடுத்து இன்னன் என்று இறங்கிய மன்னை, தொல்காப்பியத்தின் புறத்திணையில் 19வது சூத்திரம் காஞ்சி திணையில் போரில் இறந்துபட்ட வீரர் இன்னின்ன தன்மையாளன் என ஏனையோர் கலங்கி கூறும் மன்னை காஞ்சி துறை என்னும் துறை. எப்படி பாருங்களேன், அவன் போர்ல இறந்துபட்ட அந்த மரவனை நினைத்து சுற்றி நிற்கின்ற
அந்த ஏனையோர் என்ன செய்வாங்க, அவன் எப்படிப்பட்டவன் ஆயிற்று, எப்படிப்பட்ட சிறந்த பண்பாளன் ஆயிற்று, இந்த அளவுக்கு வீரம் மிகுந்தவன் ஆயிற்று, எல்லாருக்கும் அவன் பொருள் கொடுத்து உதவுவானே, நமக்கென்று வந்த பொருளையும் நமக்கு கொடுத்து உதவுவானே என்றெல்லாம் அவனுடைய பெருமையினை எல்லாம் எடுத்து கூறிக்கொண்டு கலங்கி நிற்கின்ற அந்த நிலைதான் நின் என்று இறங்கிய மன்னை. அடுத்து உட்கோள் இரு கைக்கிளையில் இடம்பெறுகின்றது. புறப்பெரு வெண்பாமலை காட்சியில் கண்டு ஐயுற்று நிற்கும் தலைவன். அந்த தலைவன் உட்கருத்தினை குறிப்பினால் அறிந்து கொள்ளுதல். அகப்பொருள் நூலோர் இதனை குறிப்பொறிதல் என்று கூறுவார்கள். தலைவி தலைவனது கூட்டத்தை நினைந்து உட்கொள்ளலும் ஆகும். இது பெண்பார் கூற்று. பாருங்களேன், 2 வகையா சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னாக்கும், தலைவன் அவளை பார்த்து இவள் பெண் தானா, தேவதை தானா என்று அவன் கலங்கி நிற்கின்றான். அப்படி நிற்கும்போது அவளுடைய உட்கருத்தினை குறிப்பால் புரிந்து கொள்ளுதல், அது ஒன்று. இதை குறிப்பறிதல் நம்ம சொல்லுவோம். ஆனா 2வது கருத்து என்ன அப்படின்னாக்கும், தலைவனும் தலைவும் கூடுகின்ற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதனை தலைவி என்ன செய்கின்றாய், நினைந்து மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கிறார். நினைந்து உட்கொள்ளுதல் என்றும் கூறுவர். சரிங்களா? அடுத்ததாக உட்கு வர தோன்றல் தொல்காப்பியத்தின் புறத்திணைகளில் வெற்றி திணையில், அதாவது 1வது சூத்திரமாக அமைகின்றது. அச்சம் தோன்ற நிகழ்வு வெற்றி திணையின் துறைகளுக்குரிய தன்மை ஆகும். உண்டாட்டு தொல்காப்பியத்தின் புறத்திணைகளில் 3வது சூத்திரமாக வெற்றி திணையில் வெற்றியும் வேந்தனது வரிசையும் பெற்ற வெற்றி மறவர்கள் உண்டு கழித்தாடுகின்ற துறை. இதே இது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடையதும் வெற்றி திணையில புறப்பெரு வெண்பாமாலையிலும் இடம்பெறுகின்றது. என்ன? வெற்றி மறவர் மதுவை உண்டு கழித்தல். சரிங்களா? 2மே ஒரே மாதிரியான இது கொடுக்கின்றன, விளக்கங்கள் கொடுக்கின்றன. அதே சமயம் இடம்பெறுகின்ற அந்த இடம் பார்த்துக்கோங்க. இதுவும் வெற்றி திணை தான், அதுவும் வெற்றி திணை தான். சரிங்களா? அடுத்து உரை கேட்டு நயத்தல் பெருந்திணையில் இடம்பெறுகின்றது. புறப்பெரு வெண்பாமாலை துன்பத்தோடு இல்லத்தில் தங்கி இருக்கும் தலைவியின் காதல் உரை கேட்டு அவளை விரும்புதல். சரிங்களா? அடுத்து உவகை கழுழ்ச்சி துன்பத்திணையில் இடம்பெறுகின்றது. புறப்பெரு வெண்பாமாலையில் போரில் வாழால் விழுப்புண்பட்டு கிடக்கும் வீரனது மனைவி அவன் உடம்பினை கண்டு உவகை கண்ணீர் அருமுதல். வீரன் இறந்துபட்டு கிடக்கின்றான், அவனை பார்த்த அந்த தலைவியானவள் மகிழ்ச்சி கண்ணீர் விடுதல் இல்லையா? போருக்காக உயிர் விடுதல் என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு செயல் தானே. அதனால அவள் உவகை கண்ணீர், உவகை கண்ணீர்னாக்க மகிழ்ச்சியால் வருகின்ற அந்த கண்ணீர். சரிங்கப்பா. புறப்பொருள் குறித்த கருத்துக்களை தொல்காப்பியமும் அதே சமயம் புறப்பெரு வெண்பாமாலையும் எந்தெந்த திணையில் அதன் துறைகளாக அமைத்திருக்கின்றன, அந்த துறைகளுக்கான விளக்கம் என்னென்ன என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவு அமைகின்றது. உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். அதே சமயம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கையும் இணைக்கின்றேன்பா, அவற்றையும் இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.